வணக்கம். சிம்ம ராசி நாளை குரு பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது. ஸோ சிம்மத்துக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் பொது பலன். உங்களுக்கு ப்ராப்பரா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என் நம்பர் பயோ லிங்க்ல தான் இருக்குது. வெறும் ₹234 தான். அதாவது இந்த 2 ஜூன் 2026லேருந்து 31 அக்டோபர் 2026 வரைக்கும் அதிச்சார குரு பெயர்ச்சி சொல்லிட்டு ஒரு அண்ட் பவர்ஃபுல் குரு பயிற்சி. யூஸ்வலி குரு பயிற்சி ஒரு வருஷம் எடுக்கும். இது வெறும் 5 மாதத்தில் முடிக்கிறது. அதனால் நிறைய வருஷம் எடுக்கிற விஷயம் இந்த 5 மாதத்தில் நடக்கும் என்று என்னோட அனுபவம் சொல்லுது. ஓகே, சிம்ம ராசிக்கு பொது பலன் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பொது பலன். அதாவது உங்களுக்குன்னு தனியாக இப்போ லக்னத்தை செக் பண்ணணும். உங்களோட முதல் வீடு எப்படி இருக்குன்னு தெரியணும். உங்களோட குருவோட நிலை எப்படி இருக்குன்னு தெரியணும். அந்த அதாவது கடகத்தில் எப்படி இருக்குது, அதோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஸோ மெனி திங்ஸ் டு செக். பட் சிம்மத்துக்கு பொதுவாக எப்படி இருக்குன்னா, அதாவது 12வது வீட்டில் இப்போ சிம்மம் உங்களுக்கு வந்து உங்கள் ராசி சிம்ம ராசின்னா அங்கேருந்து 12வது வீட்டில் தான் குரு சஞ்சரிக்கிறாரு, ரைட்? கடகத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதனால் இந்த 12வது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 மாதத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, குருக்கு 5, 7, 9 என்று அந்த திருஷ்டியில் ஐ டோன்ட் கெட் இன்டு வெரி டெக்னிக்காலிட்டிஸ். அப்போ 5, 7, 9னா என்றால் அதாவது 4, 6, 8 என்ற வீட்டில் வந்து அதுக்கு திருஷ்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் வந்து விடும். ஸோ ஜென்ரலி என்ன சொல்கிறேன்னா பார்க்குறா, இந்த 5 மாதத்தில் சிம்ம ராசிக்கு முதலாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம வாழும் வாழ்க்கை வந்து எப்பயுமே வலி, வேதனை, துன்பங்கள், துயரங்கள் தான். இந்த எதிர்பார்ப்பு குறையும். எதிர்பார்ப்பு குறைஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் மன நிம்மதி வரும். அதாவது வாழ்க்கையில் நம்மளோட கடமையை மட்டும் செய்வோம் என்று ஒரு விஷயம். கர்மண்யேவாதி காரிஷேமா பலிஷு கிடச்சனா 2வது கண்டம் 47வது ஸ்லோகம் கீதையில் சொன்ன மகா வாக்கியம். அதாவது அதாவது உங்களோட உங்களோட நம்ம வேலையை மட்டும் செய்வோம், நம்ம பணியை மட்டும் செய்வோம், எதிர்பலனோடு நம்ம வாழக்கூடாது என்ற ஒரு விஷயம் அதில். ஸோ வென் யூ ஹேவ் தேட்னா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கூடும்னு ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, ஆன்மீக இறை தேடல் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நாட்டம் கூடமே ஆகும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, விக்கிரகத்தை பார்க்குறீங்க, கடவுள்லாம் உங்களோட வழிமுறைகள் அதெல்லாம் ஓகே, அது பக்தி சார்ந்த விஷயம். ஆனால் இது வந்து ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் அந்த உள் கேள்வி உங்களுக்கு வரும், வாழ்க்கைனா என்ன, இந்த உடல்னா என்ன, இந்த மாதிரி க்யூரியஸாக ஆகிற விஷயங்கள். ஸோ நிறைய புக்கு, நிறைய நூல்கள், ஆன்மீக சம்மந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். சில பேருக்கு குருமார்களை கூட இந்த டைமில் அவங்க நாடி செல்லுவாங்க, இல்லை குரு அவங்க வாழ்க்கையில் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த திருஷ்டிலாம் பார்க்க போனால் உங்களுக்கு 4வது வீடு மன நிம்மதி சம்மந்தப்பட்டது, அம்மா, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல, அதாவது மறுபடியும் சொல்கிறேன், இது பொது பலன். பட் பிகாஸ் குரு பகவான் வந்து உச்சத்தில் போகிறனால உங்களுக்கு இந்த அமைப்பெல்லாம் நல்லாவே இருக்குன்னு பொது பலன். உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து குறையும். இல்லை ஆஸ் இட் இஸ் நல்ல கார்டியலான ரிலேஷன்ஷிப், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இன்னும் கூடும். உங்கள் வழியாக அம்மாவுக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ஆரோக்கியமோ, அவங்க மன நிம்மதியோ இன்னும் கூடும். அது ஒரு விஷயம். வேறு என்ன, உங்களோட மறைந்த எதிரிகள்லாம் இருப்பாங்க. உங்கள் கூட்டாளி மாதிரி நினைப்பாங்க, ஆனால் கூட்டாளியே கிடையாது, ரைட்? ஸோ உங்களோட மறைந்த எதிரிங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட மறைந்த திறமைகள் எல்லாமே வந்து வெளிப்படும் இந்த காலத்தில். இது வந்து திருஷ்டி சம்மந்தப்பட்டது. அண்ட் வாட் எல்ஸ், ஸோ மெனி அதர் திங்ஸ். இந்த முக்கியமான விஷயம் வந்து கடன்கள். ரொம்ப பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குல்ல. இந்த 5 மாதத்தில் பார்த்தீங்களா உங்களுக்கு கடனும் குறையும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க, நிறைய விஷயம் இருக்கிறது. பட் பொது பலன் பார்த்தா இதுதான் சிம்ம ராசிக்கு இருக்குது. ஓகே, தட்ஸ் இட். நம்ம அடுத்தது வந்து கன்னிக்கு பார்ப்போம். நன்றி.